சரி, இந்த மாற்றத்துக்கு இளைஞர்கள் தான் காரணமா? அப்படி ஒரேடியாக சொல்லப்பட முடியாது. இப்ப விஜய் வாங்கக்கூடிய வாக்குகள் 1,29,00,000 வாக்குகள். அநேகமா எல்லா கட்சியிலிருந்தும் ஒரு சிறு பகுதி வாக்குகள் என்பது விஜய்க்கு போயிருக்கலாம். வெறும் இளைஞர்கள் மட்டுமே வாக்களிச்சிருந்தா இவ்வளோ பெரிய வெற்றி என்பது கிடைச்சிருக்காது. எல்லா கட்சிகளும் தன்னுடைய வாக்குகளை ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்குறேன். அந்தந்த கட்சிகள் ஆய்வு பண்ணணும். ஓகே சார். திராவிட அரசியல் முடிவுக்கு வருதா? நிச்சயமா அப்படி சொல்லவே முடியாது. நீங்க இப்ப நடந்திருக்கிறது வந்து ஒரு தேர்தல் அவ்வளவுதான். பாலிடிக்ஸ்ல எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் ஒரு போர்ஷன் அவ்வளவுதான். இப்ப தமிழ்நாட்டில் திராவிட அரசியலுக்கோ அல்லது பொது உடைமை அரசியலுக்கோ ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கு. அது இன்னுமே இருக்கு. தேர்தலுக்கு பிறகும் அது ஒரு பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு களத்தில் விளையாட்டிட்டே இருக்கும். சுயமரியாதை இயக்கம் அது திராவிட அரசியல். அடிச்சா திருப்பி அடி அப்படின்னு சொன்னது, இடுப்பில் வைக்கிற துண்டை தோளில் போட்டது இதெல்லாம் பொது உடைமை அரசியல். ஸோ சுயமரியாதையோ பகுத்தறிவோ இந்த மாதிரி உழைப்பாளிகளுக்கான உரிமையோ இதெல்லாம் கொடுத்தது திராவிட பொதுவுடைமை அரசியல். ஒரு தேர்தல் வெற்றி தோல்வியால் இந்த அரசியல் முடிவுக்கு வருது அப்படின்னு சில பேர் பேசுனாங்கன்னா அவங்களுடைய அறியாமை தானே தவிர நிச்சயமாக இது முடிவுக்கு வராது.